திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் முதல் நடைமேடை மற்றும் 6வது நடைமேடைகளில் நகரும் படிக்கட்டுகள் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மோகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிறைய வயசானவங்க, பார்வை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, 2 கால் இல்லாதவங்க கூட வராங்க போகிறாங்க. வயசான முதியோருங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஏன்னா அங்கே பெரிய சிகிச்சை இது. அதுக்கு போயிட்டு வந்து இங்கே ட்ரெயின் ஏற வரவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸலேட்டர் இருந்தால் அவங்க வரத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரே ஒன்று தான் இருக்குது, நடுவில் மட்டும்தான் இருக்குது. இந்த முன்னாடி இல்லை, அந்த பக்கமும் இல்லை, 6லையும் இல்லை, இந்த ஒன்றுலையும் இல்லை சார். அதனால் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்கன்னா வசதியாக இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாத போவாங்க. கை கால் வந்து 11 வருஷம் ஆகுது. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். இந்த நகரம் படிக்கட்டு இங்கேயும் போட்டு அந்த சைடும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக 15 பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 15 பேர் ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை செய்கிறாங்களே தவிர கொடி காட்டுற வேலை, கேட்டு திறக்கிறது கிடையாது. ரயில் பயணிகள், அதாவது வெளியூர்களிலிருந்து ரயிலில் வருவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என்பதாலும், மருத்துவமனைக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் வருவார்கள் என்பதாலும் இப்பகுதியில் நகரும் படிக்கட்டுகளை அமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதிவாசிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக 3வது நடைமேடையில் நகரும் படிக்கட்டுகள் உள்ளது. முதல் மற்றும் 6வது நடைமேடைகளில் நகரும் படிக்கட்டுகள் இல்லாததால் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகும் சூழல் நிலவி உள்ளது. குறிப்பாக முதியோர்கள் இந்த படிக்கட்டுகளில் ஏற முடியாமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இதனை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் திருவள்ளூர் தலைநகர் பகுதிக்கு நகரும் படிக்கட்டுகளை அமைத்து தர வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூரிலிருந்து சத்தியம் டிவி செய்திகளுக்காக மோகன்.